என்னைக்கோ உடச்சு நீ அம்மாவோட பின்னாடி சொருகு போது உனக்கு அவர் போன சவுண்ட் கம்மி பண்ண சொல்ல என்னுடைய மகள் என் மடிமையில வர்றா நீ அங்க புடிச்சா இது உண்மையா தானே சொன்னேன் இது உண்மையா தானே சொன்னேன் கையெல்லாம் உடச்சிடும் என் பவுல செஞ்சிருப்போம் அவர் இல்லாத போது யார் செய்யறா அவர் இல்லைன்னா நான் தான் செய்வேன் அரண்மனை வேலை யார் செய்யறா ஆமா கேளு யார் வேலை நான் சொல்லப்பா நீ கேளுப்பா நான் கேட்கலப்பா நீ கேளு யார் செய்யறது கேளு அதை மட்டும் கேளு நீ அப்பா சாப்பிடுங்க பாய் தயிர் சாதம் தான் மயிர் மயிரா போகுது யாரும் ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அல்பில்கள் உருவான கூடு ஆனந்தம் விளையாடும் வீடு ஆனந்தம் விளையாடும் வீடு இது ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அல்பில்கள் உருவான கூடு ஆனந்தம் விளையாடும் வீடு ஆனந்தம் விளையாடும் வீடு நான்கு அல்பில்கள் உருவான கூடு ஆனந்தம் விளையாடும் வீடு ஊர் ஊரா சென்று வரணுமா அப்பா நீ பையில ஆன்சர் வச்சுக்கிறதானே
வழி வந்த பெண்ணாகி விட்டார். திருமண செய்தி முன்னனுப்பி பெண்ணை பார்க்க வேண்டிய ஆசை எனக்கு. அண்ணாச்சி, நான் மனநாள குறித்தேன். அது மனவோட மத்தி. அன்பு மகள் அதை நீ கேட்கவா? அதை ஒளி இதுவரை நான் சொல்வது ஒன்றுமே புரியலையே. புரியலையா? அண்ணாச்சி, பந்தமலர் உண்மை தலையை ஓய்ச்சிருவோம். அவங்க யாரு இப்படி என்ன வேலை பண்ணீங்க? மகாராணி அவங்க என்னதான் சரியா? எங்க அம்மாக்கு பணம் மறையா தெரியாது. சரியா? அது எப்படி யாருன்னு கேட்டு நான் ஏறி காமிச்சேன். அவங்க யாராத மரமே கிடையாது. அப்பாவியா மனசாட்சி. அப்பா, உனக்கு திருமண செய்தி முன்னனுப்பி பெண்ணை பார்க்கக்கூடிய ஆசை எனக்கு. உடைய மனசுல என்ன ஆசை? திருமணமா? எனக்கா? பாய முடிங்கப்பா. இப்பொழுது எனக்கு என்ன வயசாயிடுச்சு? அம்மா, நீங்க சொல்லக்கூடாதா? என்ன வயசாயிடுச்சு? இத பாருங்க, நீ கண்டிப்பா நீங்க மங்க படுத்துக்கிற. உண்மையா? உனக்கு அழகான ஆடோட பார்த்து திருமணம் செய்யணும் நீங்க இருவரும் ஆசைப்பட்டு. வேணாம்மா. ஏமா? இப்பொழுது எனக்கு தேவை இல்லை. திருமணம் வேணாம் வேணாம் வேணாம். என்னங்க? என்ன வயசாயிடுச்சு? கோவில்களை தந்தை சொல்மிக்க மந்திரமில்லை. நான் ஒரு தாய் உரைக்கிற ஒரு திருமணம். நீங்க சொல்வது உண்மையானப்பா. நான் அதை மறைக்கவில்லை. ஆகையால் நம்முடைய வானவராயன் கோட்டையில் எவ்வளவு சொத்து இருக்குன்னு எனக்கு ஒன்றுமே தெரியாது. ஆகையால் நம்முடைய நாட்டை சுத்தி நகரம் வந்துவிட்டு எனக்கு எப்பொழுது திருமணம் வேண்டும் என்று கேட்கின்றோம் அப்பொழுது திருமணம் செய்து வைத்தால் அதுவே போதுமப்பா. அம்மா, அப்பா, ஒவ்வொரு வீடு முடிச்சு நாம வரோம். அப்படி தெரிக்கிறாயப்பா. திருமணம் பார்த்தாடா என்னுடைய பெண் திறமையை நான் பாராட்டுகிறேன் பாராட்டுகிறேன். ஆச்சா ஆச்சு ஓய்ஸ்டா. ஐயா 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 அப்பா போய்ப்பா. சரியா போய் திருமணம் திருமணம் சொல்றீங்களே, அந்த திருமணம் எப்படி சொல்றா? ஏய், சிரிக்காத. குழந்தை பண்றாத. ஆடி தமிழ்நாட்டு மாவுல இங்க பேசிருக்கீங்க. பெரிய ஊர் ரொம்ப திருவிழாங்க. நான் சொல்லவா? அம்மாவுக்கு தெரியும் என்ன பத்தி. விளக்கல்ல சொல்றது. ஏய், குழந்தை நீ இன்னைக்கு சொல்ற அந்த விளக்கம் அது கடைசி காலத்து வரை மறக்கூடாது. எப்படி புடிச்சு பாருவா. திருமணம் எப்படி இருக்குன்னா ஒப்பாண்ட ஒரு 500 ரூபாய் வாங்கிக்கும். 500 ரூபாய் வாங்கிக்குவா? 500 ரூபாய் வாங்கிக்க போதும். இப்ப செய்யாறு பஸ் ஸ்டாண்டுக்கா போயிடு. ஒரு செருப்பு கடை இருக்கும். உண்மைதான். செருப்பை வாங்கிடு. புது செருப்பை போடும் போது சும்மா டைட். எப்படி இருக்கா? சும்மா டைட்.
அப்படியே போட 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 லூசாயி போடும். திருமணன்றத போய் செருப்புல எடுத்து போடுறேன். நீ வேணா பப்பாட்ட கேளா. இந்த வடவர கோட்டையை கண்டு ரசித்துக் கொண்டு பிறகு வந்து திருமணத்துக்கு முடிவு. அவ்வளவுதானே? எப்படி மறந்து பின்ன யா போனா அது பா நாரா அவன் கொண்டாடி எடுத்துட்டு எப்படிதான் இருந்தாலும் அப்படியே கண்டா இருக்கும். காலத்தினால் செய்த நன்றி சிறு தெனிலும் நாணத்தினால் மானப்பெரிது. யாரா கட்டி குடிச்சாலும் நான் பாலுட்டி சீராட்டி தங்க தொட்டிலே தாராட்டி கண் இமை எப்படி காத்து வருகிறதோ அது போல செல்லந்த வந்தா பட்டு கொள்ளாது. அவருடைய அப்பா மகள பாசத்தை பரிமாறாங்க. அப்படி என்றால் இந்த மாணவரை போட்டி கண்டு ரசித்துக் கொண்டு குழந்தைய பார்த்து உடம்பு அப்பாக்கு எவ்வளவு சொத்து பத்தி தெரியுமா? அது யாருக்கு தெரியாது பாக்கலையா? சொத்து சொத்து அவ்வளவு சொத்துக்கு இனிமே அந்த ஏத்தி இறக்குற வேலையே கிடையாது. ஒரே ஒரு போன் அடிச்சா போதும். ஒரே ஒரு வண்டி நிக்க 2500 ரூபாய் 3500 ரூபாய் தான். அவனை தூக்கி படுகு போட்டானா தள்ளி போய் அப்படியே அடிச்சு ஒரு சுத்தி சுத்தி தூய்மை கடாய்ச்சி போயினே இருக்கணும். அதுவும் இல்லைன்னா வச்சுக்க ஏன்னா செய்யூர் சந்தைக்கா போயிட்டு வாழைக்கரோட ஒரு 4 கிலோ வாங்கி வந்துருவேன். 4 பக்கமா கட்டிட்டு விட்டா நாயை நடி ஈத்து போய் தள்ளிடும். போகலாமா? இப்படியே போலாமா? தண்ணி இருக்குதுமா? எதுக்கு தண்ணியா? மலர் வேணாம், நாடு நகர வேணாம். இப்படி போலாம். இப்பதான் சாமி வந்து போய்க்கிறாங்க. அப்படி போலாம். செல்ல வேண்டும். எப்படி தெரியுமா?